Hello friends, வணக்கம். வெல்கம் டு லிவிக் டெக் சேனல். டுடே என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி டிபார்ட்மெண்ட்ல வந்து கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் போஸ்டிங்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்றங்கிற டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். வாங்க எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அப்ளைன்னு இருக்கு பாருங்க, அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான போஸ்டிங் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது கம்பைன்ட் ஹையர் செகண்டரி இந்த போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண போறோம். அதில் அப்ளைன்னு கொடுங்க. அப்ளைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அப்படி இல்லாதவங்க வந்து ரெஜிஸ்டர் நவுன் கொடுங்க. ரெஜிஸ்டர் நவுன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் காமிக்கு கண்டினியூ கொடுக்கலாம். கண்டினியூ கொடுத்த வேட்டியும் இது மாதிரி ஒரு டேட்டா டீட்டெயில்ஸ் வரும். அதாவது உங்கள் பர்சனல் டேட்டா எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஆதார் நம்பர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆதார் இருக்குது, அதுலேயும் உங்கள் ஆதார் நம்பர் கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஐடி கார்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள்கிட்ட எந்த ஐடி ப்ரூஃப் இருக்கோ அந்த ஐடி ப்ரூஃப் செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு ஐடி கார்டு நம்பரை மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்ல இருக்கிற மாதிரி உங்களுடைய நேமை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை கேண்டிடேட் நேம் இருக்கு. எகைன் உங்கள் நேமை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேமில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ண நேம் கரெக்டாக கிளியராக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நோ கொடுத்துருங்க, அதை ஃபில் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மேலா ஃபீமேலாங்கிறது ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபை ஜெண்டருக்கும் சேம் அதே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வெரிஃபை டேட் ஆஃப் பர்த், அதுக்கும் டேட் ஆஃப் பர்த் கிளியராக கொடுத்துருங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் கேட்குறாங்க. உங்கள் ஃபாதர் நேம் என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு வெரிஃபை ஃபாதர் நேம் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மதர் நேம் கேட்குறாங்க. மதர் நேமும் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அதுலேயும் வெரிஃபை மதர் நேம் கொடுத்துருங்க. அதுக்கடுத்தது தான் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன், அதாவது 10th போர்டு கேட்குறாங்க. நீங்கள் எந்த போர்டோ அந்த போர்டு வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற ரோல் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ரோல் நம்பர்லையும் கரெக்டாக பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ஒர்க்கை 10th கம்ப்ளீட் பண்ணீங்களோ அதை மென்ஷன் பண்ணுற பார்க்கும், அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் கடைசியாக என்ன டிகிரி முடிச்சிங்களோ அந்த டிகிரியை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். மென்ஷன் பண்ணிட்டு வெரிஃபை குவாலிஃபிகேஷன்லையும் கரெக்டாக அதை மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து கேண்டிடேட், அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர், கரண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல யூஸ் பண்ணுற ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுத்த வேட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் இருக்கும். அந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிச்ச வேட்டியும் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்த வேட்டியும் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. ஹோம் பேஜ் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் கொடுத்துருங்க. உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் இருக்குது. இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. அப்ளைன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கலாம். உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் காமிக்கும். ஃபில் த ஃபார்ம் இருக்கு, ஃபில் ஃபார்ம் கொடுத்துடலாம். அது கொடுத்த வேட்டி உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே காட்டும். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒவ்வொன்றா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்த வேட்டி உங்களுக்கு சக்ஸஸ் வரும். ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்த வேட்டி உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை கொடுங்க. இப்போ +2 +2 முடிச்சிருக்கோம் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஃபைனல் 12th ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க, அதனால 12th ஸ்டாண்டர்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 12th பாஸ் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. நான் பாஸ்னா பாஸுங்களும் அஃபீரன் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபீரன் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி கரண்ட் இயர் உங்களுக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த போர்டுன்னு ஸ்டேட் கேட்குறாங்க, தமிழ்நாடு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் ஆஃப் யூனிவர்சிட்டி கேட்குறாங்க. ஸ்டேட் போர்டு, அதாவது ஸ்கூல் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்னு கொடுக்கணும். அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் கொடுங்க. 12th ரோல் நம்பர் கொடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணீங்களா அந்த பர்சன்டேஜ் கொடுத்துருங்க. அது கொடுத்த வேட்டி சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி சக்ஸஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அடிஷனல் பர்மிஷன் கேட்குறாங்க, அதாவது எக்ஸ்ட்ரா டிவிஷன் வேணான்னு கேட்குறாங்க. ஃபேமிலி அது இல்லைன்னு கொடுத்துருங்க. அதுக்கடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுங்க, நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கம்யூனிட்டியில் வரீங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அது கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 23 அது வந்து கரெக்டாக பார்த்து படிச்சு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சேவ் நெக்ஸ்ட் கொடுத்த வேட்டி உங்களுக்கு எரர் காமிக்குது, அது கரெக்டாக கொடுங்க. அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு கேட்குறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கலாம். அது கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். சேவ் நெக்ஸ்ட் கொடுத்த வேட்டி உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஓகேன்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் 2ன்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் ஆகும். அதாவது எக்ஸாம் சென்டர் தான். உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எந்த ஸ்டேட்டில் வேணும் அப்படின்னு சொல்லுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நம்ம கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. இப்போ சென்னை இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதை ஒவ்வொன்றா கொடுத்துருங்க. 3 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 3 கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் கேட்குறாங்க. தமிழா, இங்கிலீஷ், ஹிந்தி இது மாதிரிலாம் கேட்குறாங்க. உங்களுக்கு இனிமேலாம் தமிழை கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
செகண்டரி எழுத ஒரு எக்ஸாமுக்கும் கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டைப்பிங் டெஸ்ட் கேட்குறாங்க, இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் என்ன டைப்பிங் முடிச்சிருக்கீங்களோ அதை கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க, அதெல்லாம் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா படிச்சு பாருங்க. அதுக்கடுத்து 28 பார்த்தீங்கன்னா 12th வந்து சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க, அது கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. கொடுத்த வழி சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது சேவ் நெக்ஸ்ட் கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கொடுத்துருக்க கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ லைவ் ஃபோட்டோ வந்து கேப்சர் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனும் வந்து இந்த இவ்வளோ கேபிக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதையும் கரெக்டாக பார்த்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ காமிக்கும். அதாவது நீங்கள் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரிவியூ பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ஃபைனலாக சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுக்குறப்போ உங்களுக்கு ஃபீஸ் காட்டும். என்ன கம்யூனிட்டி வரீங்களோ அந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸ் காமிக்கும். மேலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேலுங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஃபீஸ் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கரெக்ஷன் பார்த்துட்டு கிளியராக கொடுத்துருங்க. கரெக்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.